நாங்கள் இதன்ஸ் நகருக்கு வந்து இறங்கி அடுத்த நாள் பார்த்த முதலிடம் பனாதினாய்க் ஸ்டேடியம் என்ற ஒரு ஸ்டேடியம். இதை சரியாக நான் உச்சரிக்கிறேனோ தெரியவில்லை. இந்த ஸ்டேடியம் தான் முதல் ஒலிம்பிக் விளையாட்டுக்காக அமைக்கப்பட்ட ஸ்டேடியம். கிறிஸ்துக்கு பின் 4ஆம் நூற்றாண்டில் அமைக்கப்பட்ட இந்த ஸ்டேடியத்தை 1896ஆம் ஆண்டு இதை புனரமைத்து இங்கு ஒலிம்பிக் விளையாட்டு முதலாக நடந்ததாக கூறப்படுகிறது. சரியான விவரங்கள் நிறைய அறிய இருக்குது. அறிந்தால் நான் உங்களுக்கு மறுபடியும் இந்த ஸ்டேடியத்தை பற்றி சொல்கிறேன். இதன்ஸ் நகரத்தில் பார்க்க வேண்டிய முக்கிய இடங்களில் இந்த ஸ்டேடியமும் உண்டு. விசிட் பண்ண போகிறோம் இந்த ஸ்டேடியம் விசிட் பண்ணுறதுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. எங்கள் 6 பேருக்கும் 40 யூரோ. ஓகே, பரவாயில்லை. ஏன்னா ஒரு பழையமையான ஒரு இடத்தை பார்க்குறதுக்காக வந்திருக்கிறோம். அதான் முக்கியம். அத்தி மரம் இருக்குது இங்கே. இதில் ஒலிவ் மரங்கள் இருக்குது. ஒலிவ் காயெல்லாம் காய்ச்சிருக்குது. இன்றைக்கு வெதர் எங்களுக்கு நல்லா இருக்குது. அதான் ப்ளஸ். நேற்று வரைக்கும் சரியான வெக்க. இன்றைக்கு வெதர் ஓகேயா இருக்குது. டிக்கெட் புக் பண்ணி தந்தவ சொல்கிறா இன்றைக்கி வெதர் நல்லா இருக்குன்னு சொல்லி. வெளியில் நின்று பார்க்க இந்த ஸ்டேடியம் பெருசாக தெரியல. வெளியில் நின்று பார்க்க இந்த ஸ்டேடியம் அவ்வளவு பெருசாக தெரியல. உள்ளுக்கு வந்தால் பெரிய ஒரு பரப்பு, ஒரு ஊர். இந்த ஸ்டேடியம் தான் முதல் கட்டப்பட்ட ஸ்டேடியம்னு சொல்லப்படுறது கிரேக்க நாட்டில். உள்ளுக்கு ஒரு பெரிய நாடு, ஒரு பெரிய இது ஒலிம்பிக்காக கட்டப்பட்டது. ஒலிம்பிக் இதுவும் இருக்குது. ஒரு என்ன சொல்றேன்னு தெரியல. இங்கே நீங்கள் அந்த படியை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்க, இவ்வளோ உயரம். அப்பப்பப்பா பிரச்சனை இருங்க பாப்போம். உயரத்தை இந்த நேர படியால் இருங்க. சீட்டாளலாம் அவ்வளோ சீட். இதில் நான் நினைக்கிறேன் ஒரு 1,00,000 மக்கள் இருந்து பார்க்கலாம். 1,00,000 மக்கள் இதில் இருந்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன் பார்வைக்கு. பெரிய உயரமான ஒரு ஸ்டேடியம்.